Hello all, இது machine learning course ஓட part 3 வீடியோ. போன வீடியோல நம்ம ரெக்ரெஷன்னா என்ன, ரெக்ரெஷன்ல இருக்க ரெண்டு டைப்ஸ், லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் பத்தி பார்க்க போறோம். கிளாசிஃபிகேஷன் என்னன்னு ஆல்ரெடி பார்ட் 1ல சொல்லியிருக்கேன். கிளாசிஃபிகேஷன் என்னது, நம்ம கொடுக்க போற இன்புட் இந்த கேட்டகரியை சேர்ந்ததா இல்ல இந்த கேட்டகரியை சேர்ந்ததா, இது வந்து கேட்டா இல்ல டாகா, இது வந்து பேர்டா இல்ல அனிமலா அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்றது பேர் தான் வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். இந்த கிளாசிஃபிகேஷன்ல வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெசிஷன் ட்ரீனா என்னது? அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க போறீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? எல்லாத்தையும் யோசிப்பீங்க, எல்லா ஃபேக்டர்ஸையும் யோசிப்பீங்க. லைக் வந்து இப்படி பண்ணா என்ன ஆகும், இப்படி பண்ணா என்ன ஆகும்னு எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒரு பெரிய டெசிஷன் வந்து எடுப்பீங்க. அதே மாதிரி தான் டெசிஷன் ட்ரீயும், எல்லாத்தையும் யோசிச்சு தான் நம்ம ஃபைனலா வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த ட்ரீயை பாருங்களேன், இந்த ட்ரீ வந்து ரூட்ல இருந்து ஆரம்பிக்குது, அப்படியே ஒரு பிரான்ச்சா பிரிஞ்சு போகுதுங்க. அதே மாதிரி தான் டெசிஷன் ட்ரீயோ இங்க வந்து வேலை செய்யும். ஒரு ஃபீச்சரையும் வச்சுதான் நம்ம ஃபைனல் டெசிஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கு முன்னாடி டெசிஷன் ட்ரீல என்னெல்லாம் இருக்கும்? டெசிஷன் ட்ரீல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பிரான்ச்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். நோட்ஸ்ன்றது எதுனா கொஸ்டின்ஸ், நம்ம கேட்க போற கொஸ்டின்ஸ் தான் வந்து நோட். அது வந்து இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்க போற கொஸ்டின் தான் வந்து நோட்ஸ். அது சொல்ல போற ஆன்சர் எஸ் ஆர் நோ, ஆமா இல்ல அப்படின்னு சொல்ல போற ஆன்சர் தான் வந்து பிரான்ச்சஸ். எப்பவுமே வந்து ஒரு ட்ரீ வந்து ரூட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். டெசிஷன் ட்ரீல அதே மாதிரி தான், எப்பவுமே டெசிஷன் ட்ரீ வந்து ஒரு ரூட் நோட்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த ரூட் நோட் தான் நம்ம கேட்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது ஏதாவது ஒரு ஃபீச்சர் வச்சுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து கேட்போம். இந்த ஃபீச்சர்ல இருக்க ஆன்சர் வச்சு ஃபர்தரா இந்த ட்ரீ வந்து பிரிஞ்சுக்கிட்டே வரும். அதாவது புது பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே வரும். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். இதே மாதிரி ரூட் நோட வச்சு ஃபர்தரா பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே வரும் ஃபைனல் டெசிஷன் வர வரைக்கும். இந்த லீஃப் நோட் தான் வந்து நம்மளோட ஃபைனல் டெசிஷன். அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்ல போறது வந்து இந்த லீஃப் நோட் தான் நமக்கு சொல்ல போகுது. எப்பவுமே ட்ரீ வந்து ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு லீஃப்ல முடியும்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சமா எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே லீஃப்ல வந்து முடிஞ்சிடும். இந்த லீஃப் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஒரு டெசிஷன் ட்ரீ எப்படி இருக்கும்னா, ஒரு ரூட் நோட்ல இருந்து ஆரம்பிக்கும், அப்படியே ஸ்பிளிட் ஆகிட்டே வந்து ஒரு பிரான்ச்சை கிரியேட் ஆகிட்டே வரும். அதுல இருந்து இன்னும் அது ஸ்பிளிட் ஆகிட்டே வந்து ஃபைனலா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும். ஃபைனலா எங்க ஸ்டாப் பண்ணோம்னா, இப்போ நம்ம கோடிங்லேயே வந்து கொடுத்துடலாம், ட்ரீயோட டெப்த் வந்து இவ்வளோ இருக்கும், அந்த டெப்த்தை வந்து ரீச் ஆன உடனே நீ ஸ்டாப் பண்ணிடு, இல்லைன்னா இனிமேட் பிரிக்கிறதுக்கு எந்த கேட்டகரியும் கிடையாது, அவ்வளோதான், இதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா இது வந்து அதாவது ஸ்பிளிட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இது வந்து ஓகே, நம்ம வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம புதுசாக கொடுக்குற வேல்யூ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த டேட்டா வந்து இருக்கு, வெதர் இருக்கு, விண்ட் இருக்கு, இதான் நம்மளோட ரெண்டு ஃபீச்சர்ஸ். வெதர்ல பார்த்தீங்கன்னா சன்னி, ரெய்னி, கிளவுடின்னு சொல்லி 3 இருக்கு. விண்ட்ல பார்த்தீங்கன்னா வீக் அண்ட் ஸ்ட்ராங்னு சொல்லி 2 இருக்கு. 2 கேட்டகரி இருக்கு. அதாவது பிளே அவுட் சைட், வெதரும் விண்டும் இப்படி இருந்தா வெளியே விளையாடலாமா, எஸ் ஆர் நோன்னு சொல்லி 2 கேட்டகரி தான் இருக்கு. வெதர் சன்னியா இருக்கு, விண்ட் வீக்கா இருந்தா விளையாடலாம். வெதர் சன்னியா இருக்கு, விண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து விளையாடக்கூடாது. இதே மாதிரி வந்து நிறைய இது வச்சு நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட டெசிஷன் ட்ரீயை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ணலாம். எப்பவுமே ரூட் நோட்ல இருந்து ஆரம்பிக்கும் நம்ம சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்க ரூட் நோட் வந்து வெதர் தான் நம்மளோட ரூட் நோட். இப்போ என்ன ஆகும்னா, அந்த அல்காரிதம் என்ன பண்ணோம்னா, வெதர் ஃபீச்சர்ல போய் பார்க்கும். வெதர் ஃபீச்சர்ல போய் அதோட ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுக்க முடிவு பண்ணும். இன்னும் வெதர்ல பாத்தீங்கன்னா அது வந்து 3 பாசிபிள் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கு, அது பாத்துரும். என்னென்ன வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கு? சன்னி, ரெய்னி, கிளவுடின்னு சொல்லி 3 வெதர் கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த வெதர் கண்டிஷனை பார்த்துட்டு அது இதை இன்னும் 3 பிரான்ச்சா ஸ்பிளிட் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு ரூட் நோட வச்சு 3 பிரான்ச்சை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறோம், சன்னி, ரெய்னி, கிளவுடின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிரான்ச்சா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரான்ச்சும் அதை வந்து தனித்தனியா பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். இப்போ இது 3 பிரான்ச்சையும் வந்து தனித்தனியா டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அது வந்து சன்னி பிரான்ச்சை போய் பார்க்கும். இப்போ அது சன்னி பிரான்ச்ல போய் பார்த்தா அதுக்கு வந்து இன்னொரு ஃபீச்சர் கிடைக்குது, விண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கிடைக்குது. அதுக்கு இந்த விண்ட் ஃபீச்சர்ல அது என்ன இருக்குன்னு பார்க்கும். அதில் வந்து 2 இருக்கு, வீக் இருக்கு, ஸ்ட்ராங் இருக்கு. ஸோ அதை வச்சு அது இன்னும் ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணும், வீக் அண்ட் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வந்து ரெய்னி தனியா டீல் பண்ணி வீக் அண்ட் ஸ்ட்ராங்கா பிரிச்சிடும், கிளவுடி தனியா டீல் பண்ணி வீக் அண்ட் ஸ்ட்ராங்கா பிரிச்சிடும். இந்த லெவல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இப்போ இது வந்து வீக் அண்ட் ஸ்ட்ராங்னு பிரிச்சிருச்சு. இப்போ அது இனிமே ஏதாவது பிரிக்க ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். அது பார்த்தா அது எதுவுமே கிடையாது, பிரிக்கிறதுக்கு இருக்கிற 2 ஃபீச்சரும் அது வந்து பிரிச்சிருச்சு. இப்போ வந்து அது வந்து ஃபைனல் டெசிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஃபைனல் டெசிஷன் கொடுக்கறத பேர் தான் நம்ம வந்து லீஃப் நோடுன்னு கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்க்கும். சன்னியா வீக்கா இருந்தா டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரி எஸ்ன்னு சொல்லு. சன்னி ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன கொடுத்துருக்காங்க, நோன்னு கொடுத்துருக்காங்க, சரி நோன்னு சொல்லு.
அதே மாதிரி ரெய்னி வீக்குக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெய்னி ஸ்ட்ராங் என்ன கொடுத்துருக்காங்க, கிளவுடி வீக் என்ன கொடுத்துருக்காங்க, கிளவுடி ஸ்ட்ராங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது வந்து ஃபைனல் டெசிஷனை எடுத்துரும். இது ஃபைனல் அவுட்புட் தான் வந்து நம்மளோட லீஃப் நோட். இங்கே தான் நம்மளோட டெசிஷன் ட்ரீ வந்து ஸ்டாப் ஆகிட்டு இனிமே எதுவும் ஃபர்தராக அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாது. ஓகே, நம்ம வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து புதுசாக ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெய்னி வீக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புது ஃபீச்சரை வந்து கொடுக்க போகிறோம். புது டேட்டா வந்து நம்ம கொடுக்குறோம். ரெய்னி வெதருக்கு ரெய்னி, விண்டுக்கு வந்து வீக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு புது டேட்டா பாயிண்ட்டை கொடுக்குறோம். இப்போ வந்து நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் வெளியே விளையாட போகலாமா விளையாட போகக்கூடாதுன்னு. இப்போ என்ன பண்ணோன்னா அது வந்து ரூட் நோட்ல இருந்தால் பார்க்க ஆரம்பிக்கும். வெதர்லேருந்து வந்து ரெய்னி பார்க்கும். ரெய்னி பார்த்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், வீக் கொடுத்துருக்கோம். ஸோ ரெய்னிலேருந்து வீக்குக்கு அப்படியே வரும். வீக் பார்க்கும். வீக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, நோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து நோன்னு கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரீயை பில்ட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுக்கக்கூடிய டேட்டா பாயிண்டில் அந்த ட்ரீயை வந்து ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ இப்படி தான் வந்து டெசிஷன் ட்ரீ வந்து ஒர்க் ஆகும். இப்போது இதில் என்ன மெயின் விஷயம்னா, இந்த ரூட் நோட் வந்து எந்த ஃபீச்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு தான் ஆட்ரிபியூட் செலெக்ஷன் மெஷர்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் செலெக்ஷன் மெத்தட் என்ன பண்ணோன்னா, எந்த ஃபீச்சரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் நோடாக செலக்ட் பண்ணலான்னு சொல்லி இது கண்டுபிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து எப்படி வேலை செய்வோம்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டேட்டா செட்டில் வந்து அதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் வந்து சன்னி ரெய்னின்னு சொல்லி 2 வெதர் கண்டிஷன்ஸ் தான் இருக்குன்னு வச்சுப்போம். 100 சாம்பிள்ஸ் இருக்குது, அதாவது 100 டேட்டாஸ் இருக்குங்க. அதில் வந்து 80 டேட்டா என்ன சொல்லுதுன்னா எஸ் விளையாட போகலான்னு சொல்லுது, 20 டேட்டா வந்து விளையாட போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. இப்போ வந்து நம்ம எந்த ஃபீச்சரை ரூட்டோட செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா என்ட்ரோஃபி அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அது கால்குலேட் பண்ணும். என்ட்ரோஃபி அப்படின்னா ஒரு டேட்டா வந்து எவ்வளோ மிக்ஸ்டாக இருக்குது அந்த டேட்டா செட்டில் அப்படின்னு சொல்கிறதா வந்து என்ட்ரோஃபி. இப்போ வந்து எல்லா டேட்டாவும் வந்து எல்லாமே ஒரே கிளாஸில் இருக்குது, அதாவது எல்லாமே எஸ்ல இருக்குது அப்படின்னா என்ட்ரோஃபி வந்து லோவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து டேட்டா வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, பாதி எஸ் இருக்குது பாதி நோ இருக்குது அப்படின்னா என்ட்ரோஃபி வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் வந்து என்ட்ரோஃபியோட அர்த்தம். இங்கே என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ட்ரோஃபியை கால்குலேட் பண்ணோம். என்ட்ரோஃபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ். அந்த டேட்டா செட்டில் எவ்வளோ எஸ் இருக்குது இன்டூ லாக் 2 எவ்வளோ ப்ராபபிலிட்டி எஸ் இருக்குது மைனஸ் எவ்வளோ ப்ராபபிலிட்டி நோ இருக்குது, அதே மாதிரி லாக் 2 எவ்வளோ நோ இருக்குது அப்படின்னு சொல்லி இது கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ எஸ் இருக்குது, இல்லை வந்து 80 எஸ் இருக்குது, ஸோ 0.8. அதே மாதிரி எவ்வளோ எஸ் இருக்குது, 80 எஸ் இருக்குது 0.8. எவ்வளோ நோ இருக்குது 20 இருக்குது, ஸோ 0.2. இதே மாதிரி போட்டு அது வந்து இந்த வேல்யூ 0.722ன்ற வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிடுது. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து வெதர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல நம்மக்கிட்ட. வெதர் ஃபீச்சரில் வந்து எவ்வளோ சன்னி எவ்வளோ ரெய்னி இருக்குது, எவ்வளோ எஸ் எவ்வளோ நோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து எவ்வளோ சன்னி இருக்குது எவ்வளோ ரெய்னி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 60 சன்னி இருக்குது 40 ரெய்னி இருக்குது. ஸோ என்ட்ரோஃபி ஆஃப் சன்னி பார்த்தீங்கன்னா 0.971. இதே மாதிரி ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து சேமாக தான் வருது. என்ட்ரோஃபி கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னா மொத்தமாக அந்த டேட்டா செட்டில் எவ்வளோ சன்னி இருக்குது இன்டூ சன்னியோட என்ட்ரோஃபி ப்ளஸ் மொத்தமாக எவ்வளோ ரெய்னி இருக்குது. பார்த்திங்கன்னா 100 சாம்பிள்ஸில் வந்து 60 வந்து சன்னி இருக்குது, 100 சாம்பிள்ஸில் 40 வந்து ரெய்னி இருக்குது இன்டூ ரெய்னியோட என்ட்ரோஃபி. இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாமே தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அங்கேயே இந்த வேல்யூ தான் கிடைக்குது. ஃபைனலாக இன்ஃபர்மேஷன் கெயினோட ஃபார்முலா என்னென்னா இந்த என்ட்ரோஃபி ஆஃப் சாம்பிள்ஸோட மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா மைனஸ் 0.249 வருது. இது வந்து மைனஸ் வேல்யூவில் வர்றதுனால இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் கிடையாது. நம்ம வந்து இதை ரூட்னோட செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. இதே மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே எப்படி நம்ம வந்து வெதரில் வந்து சன்னி ரெய்னின்னு கால்குலேட் பண்ணுவோம், அதே மாதிரி விண்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கும் வீக்குக்கும் இதே மாதிரி வந்து போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணுவாங்க ஃபைனல் இன்ஃபர்மேஷன் கெயினோட ஃபார்முலாவில் வர ஆன்சரை. இந்த 2 ஆன்சரில் வந்து எது நல்ல ஆன்சராக இருக்கோ அதை அவங்க ரூட்னோட செலக்ட் பண்ணி ட்ரீயை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதான் வந்து இன்ஃபர்மேஷன் கெயின். இன்னொரு டைப் வந்து கினி இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. கினி இம்பியூரிட்டியும் அப்படியே சேமாக தான் ஒர்க் ஆகும். நான் ஈஸியாக சொல்கிறேன், அதே எடுத்துக்கோங்களேன். சன்னியில் வந்து 60 இருக்குது, ரெய்னியில் வந்து 40 இருக்குது, எஸ் வந்து 80 இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ் வந்து நம்மளுக்கு 80 இருக்குது. இந்த 80ல் பார்த்தீங்கன்னா 50 வந்து சன்னிக்கு எஸ் கொடுத்துருக்காங்க, மீதி 30 வந்து ரெய்னிக்கு வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோ பார்த்தீங்கன்னா மீதி 80ல் எவ்வளோ இருக்குது, மீதி வந்து 20 இருக்குது, 20 வந்து நோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 வந்து சன்னிக்கு நோ கொடுத்துருக்காங்க,
10 வந்து ரெய்னிக்கு வந்து நோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ் வந்து சன்னி சப்செட்டில் வந்து எவ்வளோ எஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக சன்னி 60ல் எவ்வளோ எஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 50 இந்த எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி வந்து நோ சன்னியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ் ரெய்னியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நோ ரெய்னியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராபபிலிட்டியும் கிடச்சிரும். இப்போ கினி இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னன்னா 1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் probability of j square. pj அப்படின்னா என்னதுன்னா அந்த ஒரு சாம்பிள் வந்து அந்த சப்செட்க்கு எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் போயிருக்கு, அதாவது எஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து சன்னி சப்செட்டில் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷன் இருக்குது, எவ்வளோ ப்ரொபோர்ஷன் இருக்குது 0.833 ப்ரொபோர்ஷன் இருக்குது. ஸோ அதோட எல்லா சம்மேஷனும், ஸோ 1 மைனஸ் சம்மேஷன்னா இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஸோ சன்னிலே பார்த்தீங்கன்னா எஸ் நோன்னு 2 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணணும். ஸோ வந்து சன்னி அப்படின்ற சப்செட்டில் எஸ் எவ்வளோ இருக்குது, சன்னி அப்படின்ற சப்செட்டில் நோ எவ்வளோ இருக்குது, ரெண்டுத்தோட சம், அதுதான் வந்து இந்த சம்மேஷன் கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி ரெய்னி சப்செட்க்கும் நம்ம அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைக்குது. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். போன இதில் இன்ஃபர்மேஷன் கெயினில் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இதுலேயும் வந்து இதே மாதிரி தான் மொத்தமாக அந்த சாம்பிளில் எவ்வளோ சன்னி சப்செட் இருக்குது அண்ட் சன்னியோட கினி இண்டெக்ஸ் என்னது இங்கே நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து டேட்டா செட்டில் எவ்வளோ ரெய்னி இருக்குது, ரெய்னியோட கினி இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக வந்து ஆன்சரை வர வைக்க வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு 0.319 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்திருக்கு. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ வந்து நல்ல வேல்யூவாக இருக்கோ அதை வந்து ரூட் நோடாக வந்து பில்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து டெசிஷன் ட்ரீ. இப்படி தான் வந்து டெசிஷன் ட்ரீ வந்து ஒர்க் ஆகும். டெசிஷன் ட்ரீனா என்னது, ரூட் நோட்லேருந்து ஆரம்பிக்கும். ரூட் நோட்லேருந்து ஆரம்பித்து ஒரு பிரான்ச்சாக அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும். ரூட் நோட்லேருந்து இன்னொரு டெசிஷன் நோடுன்னு வரும். எதை வச்சு நம்ம டெசிஷன் எடுக்க போகிறோமோ அதோட நோட். அதே மாதிரி அதை வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டே வரும். ஸ்ப்ளிட் ஆகிட்டே வந்து கடைசியில் வந்து லீஃப் நோடில் வந்து முடியும். லீஃப் நோட் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்ல போகிற நோட் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து டெசிஷன் ட்ரீஸ் ஒர்க் ஆகும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.